வணக்கம். இந்தியன் பாரத தாயின் வழியில் நம்மளுடைய ஒரு அடுத்த என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கடந்த நாட்கள் பல்கம் போர் நடந்துட்டு ரைட்டு, நம்மளுடைய ஆர்மிகள் எல்லா முப்படைகளும் சேர்ந்து நம்ம நாட்டுக்காக பல செலவுகள் ஒரு நம்மளுடைய இந்தியாவுக்காண்டி நம்ம செலவுன்னு ஒன்று இருக்குல்ல. இன்னொரு நாட்டை நமக்கு ஒரு ஆபத்து வருது, அந்த நாட்டிலேருந்து நம்ம அணு ஆயுதங்கள் குண்டு எல்லாமே நம்மளுடைய இந்தியா போர் ஆயுதங்கள் எல்லாமே அங்கே தாக்குனதுக்கு நம்ம நாட்டுக்கு ஒரு செலவு, ஏகப்பட்ட ஒரு செலவு ஆயிருக்கும். அந்த செலவு எல்லாமே அது இனிமேல் எப்படி வரும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தா, நமக்கு இந்த வரி பால் பாக்கெட்டிலேருந்து நம்மளுடைய ஒரு செலவுகள் கூடும் வரிகள்ங்கிற பெயரில். அதையும் ஐயா மோடி தலையில் தான் எல்லோரும் போடணும்னு விரும்புவோம். எல்லாருமே மக்கள், ஏன்னா ஒன்றும் தெரியாத பாமர மக்கள் தானே நமக்கு தான் எதுவுமே தெரியாத. இப்போ ஒரு கிலோ அரிசியே எனக்கு விவரம் தெரியலை, 24 ரூபாய் என்னமோ இருந்துச்சு. நம்ம விவசாயி, நம்ம சொந்த பந்தங்கள் விவசாயம் ஒரு விதை வாங்கினாலே அது ஒரு ரேட்டு இருந்துச்சு. இப்போம்லாம் நம்ம விவசாயத்தை விட்டுட்டு அரிசி பை மூட இப்போ எடுத்தோம் அப்படின்னா ஒரு கிலோ 55 ரூபா 60 ரூபா குறைஞ்ச அரிசி. அப்போ எல்லாமே இனிமேல் கூடும். அதனால் நம்ம யாரும் கவலைப்படக்கூடாது. நாட்டுக்காண்டி உயிரையே கொடுக்க தயங்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய வார்த்தை, என்னுடைய கொள்கை. அதே மாதிரி தான் இப்போ உள்ள சமுதாயங்கள், இளைஞர்கள் எல்லாருமே நினைக்கணும். எல்லாமே என்னடா இது தவறாக போகுது அப்படின்னு. ஏன்னா அரசியல்களை எந்த நேரத்துலையும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அரசியலாக்குவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம தயாராக இருந்துக்கணும். மக்களாகிய நம்ம தயாராக இருந்துட்டோம் அப்படின்னா மக்களை யாரையும் அசைக்க முடியாது. நான் சொல்ல வர்றது, நம்ம மக்களுங்கிறது நான் தான், என் குடும்பம் தான் மக்கள். என் குடும்பத்துக்கு ஒன்றுனாலும் நானும் மக்கள் தான், நானும் இந்திய நாட்டோட சேர்ந்தவன் தான், நானும் தமிழன் தான், பச்சை தமிழன் தான். அதனால் நான் சொல்கிறேன், எதுக்கும் நம்ம வரி கூடினாலும் சரி. எனக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஆசை தான். என்கிட்டலாம் பெரிய பணக்கார, என்னுடைய ஒரு வருமானம், எங்கள் அப்பா எல்லாருமே பணக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா, நானும் நாட்டுடைய பொறுப்புக்கு நான் அந்த நாட்டில் பிறந்ததுக்காக வேண்டி, இந்திய நாட்டில் நானும் பணத்தை என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துருப்பேன். எனக்கு இப்போ ஆசை தான், வீட்டை விற்று கூட நம்ம கொடுத்துடலாமா அங்கே சிந்தனைலாம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. நாட்டுக்கு இதுதான் நாட்டுப்பற்று. இதே மாதிரி எல்லாருக்கும் வரணும். எனக்கு உண்மையிலே இது நடிக்க தெரியல. இதுதான் என்னுடைய உணர்வு, உண்மையான உணர்வு. தேச பக்தங்கிறது அதுதான், ஆன்மீகம்ன்றது அதுதான். இதை தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு இந்த மதம் மாறினவங்களுடைய பேச்சை நம்பி ஒரு அடுத்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறவன், இந்தியாவுக்குள்ளேயே சப்போர்ட்டு தெரியல, பக்கத்து வீட்டுக்கு நம்ம எதுக்கும் நிற்க மாட்டோம். அப்பேற்பட்ட கால துயரத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இனிமேலாவது திருந்துங்கள், இல்லையேல் திருத்தப்படுவீர்கள். இயற்கை வேலை செய்யும் என்றைக்கும். நன்றி, வணக்கம், ஜெய்.